ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா, உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா, உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. யோகமாயா பீடம் வந்து சேர்ந்திடப்பா, யோகமாயா பீடம் வந்து சேர்ந்திடப்பா. இனி யமபயம் என்பதே உனக்கு இங்கு இல்லையப்பா. குரு பரம்பரை அருளிய சிறந்த பொன்மொழிதானப்பா. ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா, உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. குருதேவர் திருவாக்கில் அரசாட்சி, இதுவே அவரின் தவ வலிமைக்கு அத்தாட்சி. குருதேவர் திருவாக்கில் அரசாட்சி, இதுவே அவரின் தவ வலிமைக்கு அத்தாட்சி. மோட்சத்திற்கு ஆதாரம் குருவின் பாதம், இதற்கு ஆதாரம் ஆகுமே அவரின் ஞானம், அவரின் ஞானம். ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா, உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. தேவர் மூவர் வாழ்த்தும் தெய்வமொழி, இதற்கு ஆதாரம் குரு தேவரின் அருள்மொழி. தேவர் மூவர் வாழ்த்தும் தெய்வமொழி, இதற்கு ஆதாரம் குரு தேவரின் அருள்மொழி. முனிவரெல்லாம் போற்றி புகழும் புனித மொழி, இதற்கு சாட்சியம் ஆகுமே குரு வேதமொழி, வேதமொழி. ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா, உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. தவராஜர் கரம் பட்டால் கிருபா கடாட்சம், இதற்கு ஆதாரம் குரு தேவரின் மெய்யடக்கம். தவராஜர் கரம் பட்டால் கிருபா கடாட்சம், இதற்கு ஆதாரம் குரு தேவரின் மெய்யடக்கம். குருதேவர் பணி பார்வை பட்டால் லக்ஷ்மி கடாட்சம், இதை நாளும் நாளும் அறிந்திடுமே பக்தர்கள் திருக்கூட்டம், பக்தர்கள் திருக்கூட்டம். ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா, உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா.
நாதாரம் குருவின் திருமேனி. இதற்கு சாட்சியமாகுமே பரத்வாஜராம் அருள்ஞானி. தியானத்தின் ஆதாரம் குருவின் திருமேனி. இதற்கு சாட்சியமாகுமே பரத்வாஜராம் அருள்ஞானி. மந்திரத்தின் ஆதாரம் குருவின் மணிமொழி. இதற்கு சாட்சியம் ஆகுமே யாக ஒளி. யோகமாயா பீடம் நடத்துகின்ற யாக ஒளி. யாக ஒளி ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா. உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா. உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. யோகமாயா பீடம் வந்து சேர்ந்திடப்பா. யோகமாயா பீடம் வந்து சேர்ந்திடப்பா. இனி யமபயம் என்பதே உனக்கு இங்கு இல்லையப்பா. குரு பரம்பரை அருளிய சிறந்த பொன்மொழிதானப்பா. ஆதாரம் நான் தருவேன் அறிந்திடப்பா. உனக்கு சேதாரம் எதுவுமில்லை புரிந்திடப்பா. நான் காவல்துறையில் ஓய்வு பெற்ற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்து நான் ஓய்வு பெற்று ராமவரம் புத்தப்பேடு கணபதி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லா இருக்குது. எங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குது, மன ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இந்த குருஜி வந்து சொல்லக்கூடிய அனைத்து உபதேசங்களுமே ரொம்ப எளிமையான உபதேசங்கள். படிக்காதவங்க கூட, பாமர மக்கள் கூட ஈஸியாக அந்த சமஸ்கிருத உபதேசங்களை படித்து, நாமாவளிகளை படித்து இந்த தெய்வத்தை வந்து தெய்வத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடுறாரு. அந்த அளவுக்கு நல்ல உபதேசங்கள் செய்கிறாரு. அந்த சங்கரா டிவியில் காலையில் 9 மணிக்கு போடக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் தவறாமல் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப அருமையாக நல்லா சொல்கிறார். எல்லாருமே சாமியினுடைய அதிகாரங்களை அவங்களுடைய தானுடைய பவர் பூராத்தையும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாரு. ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து தெய்வத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடுறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மன கஷ்டத்தை கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு அவருடைய உபதேசங்கள் இருக்குது. எல்லோரும் நல்லா இருப்பீங்க, எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கோம். அந்த தெய்வம் புவனேஸ்வரி அம்மாவும் வாராகி அம்மாவும் உங்களை எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கோம். எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் இங்கே வாங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சாமியினுடைய பக்கத்தில் அழைச்சிக்கிட்டு போய் நம்மளை உட்கார வச்சு ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உபதேசங்கள் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய தங்கச்சியினுடைய பையனுக்கு மேரேஜ் ஆகி குடும்பத்தில் கொஞ்சம் சில பிரச்சனையாகி போய் தங்கச்சி பையனை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு போயிடுச்சு. என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டா, சரி மாமா இந்த மாதிரி இனிமேல் வரமாட்டா போல் இருக்குது, அதனால் என்னை பிரித்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போய் லாயர்லாம் பார்த்துட்டு ஃபீஸ்லாம் பேசி டைவர்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கும்போது பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் என்னுடைய மனைவி சொன்னால், இது மாதிரி புவனேஸ்வரி பீடத்துக்கு போய் கால் வச்சுட்டு வருவோம். எனக்கு அந்த யாருமே எனக்கு தெரியாது. அப்போது புவனேஸ்வரி பீடத்துக்கு போயிட்டு வருவோம், நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி பீடத்துக்கு அன்றைக்கி தான் வாரோம். அன்றைக்கி முழு நிலவு, பெரிய நிலவு வந்து நல்ல 8 மணிக்கு நாங்கள் 7:30 மணிக்கு உள்ளே வர்றோம். உள்ளே வரும்போது உள்ளே புவனேஸ்வரி அம்மாவுக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. உட்காந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். இந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் போனோம். அந்த பையனும் கூட வந்திருந்தேன், எங்களோட கோரிக்கை வச்சுட்டு தான் போயிருந்தோம். இந்த நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு வந்துடுச்சு. வந்து அந்த பொண்ணே வந்து என்னை புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. எங்கள் பையன் சிஸ்டர் பையன் வந்து இன்ஜினியராக இருக்கிறான், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செஞ்சிட்ருக்கிறான். இப்போ நல்ல குடும்பம் நல்லா இருந்துகிட்ருக்குது, நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் இந்த பரத்வாஜ சுவாமிகள் வந்து மற்ற பீடாதிபதிகள், இத்தனை பீடாதிபதிகள் வந்து உபதேசங்களை சொல்கிறாங்க, வேத மந்திரங்களை நல்லபடியாக சொல்கிறாங்க. பட் ரொம்ப நெருக்கமாக நம்ம போய் பேசக்கூடிய ஒரே ஒரு வந்து சாமியார்னால் அது இவர் தான். இவருக்குன்னு தனியாக தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிறது இல்லை. மக்களுக்காக முதல் நம்ம வந்துட்டோம்னா சாப்பிட்டியா நீ
சாப்பிட்டியா, போய் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சாமியை பாருன்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி தனக்குன்னு எதையுமே வச்சுக்காமல் அந்த சாமியை மனம் குளிர வச்சு அந்த சாமி என்ன கேட்குதோ, பக்தர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு அவர் வேண்டுறாரோ, சொல்கிறாரோ, ரிக்வெஸ்ட் பண்ணுறாரோ அத்தனையுமே வந்து அந்த சாமி அவங்களுக்கு பக்தர்களுக்கு இவர் மூலமாக போய் சேருது. எல்லாருமே நல்ல சௌக்கியமாக இருக்கிறாங்க. நாங்களும் மன அமைதியோடு இருக்கிறோம். இந்த புவனேஸ்வரி பீடத்திற்கு யார் சங்கடப்பட்டாலும், சங்கடங்கள் இருந்தாலும், நோயாக இருந்தாலும், திருமணம் ஆகாமல் இருந்தாலும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும், யார் இந்த பீடத்தை வந்து மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய மனைவியுடைய அனுபவத்துலேயும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பரதோ சாமிகிட்ட அவரை அணுகி வேண்டிய தங்களுடைய குறைகளை சொன்னால் அவர் ஆண்டவனுடைய அருகிலே அழைச்சிக்கிட்டு போய் அவங்களுக்கு என்ன குறையோ அதை நிவர்த்தி செய்து வைக்கிறார். எங்கெங்கோ தேடி அலைந்தேன் தலைவிதி, இன்று யோகமாய பீடத்திலே சரணாகதி. பரத்வாஜ நாமமதை நெஞ்சில் பதி, வரும் சங்கநிதி பதுமநிதி நிறைமதி. சங்கநிதி பதுமநிதி நிறைமதி. எங்கெங்கோ தேடி அலைந்தேன் தலைவிதி, இன்று யோகமாய பீடத்திலே சரணாகதி. புண்ணிய நதிகளெல்லாம் மூழ்கி கிடந்தேன், புது புது பாதை எல்லாம் தேடி அலைந்தேன். எண்ணிலா கோயில் எல்லாம் நாடி நலிந்தேன், நல்லதொரு குருவை தேடி நாடும் துடித்தேன். அந்த கண்ணியன் முகம் கண்டு மனம் தெளிந்தேன், இவன் உண்ணிய கருளில் என்னை மறந்தேன். பொற்பதம் பொற்பதம் நான் சரணம், நின்னருள் நின்னருள் நீ தரணும். எங்கெங்கோ தேடி அலைந்தேன் தலைவிதி, இன்று யோகமாய பீடத்திலே சரணாகதி. பரத்வாஜ நாமமதை நெஞ்சில் பதி, வரும் சங்கநிதி பதுமநிதி நிறைமதி. சங்கநிதி பதுமநிதி நிறைமதி. குருவான குருவருளோ, திருவுக்கு திருவான திருவருளோ, அருவத்தில் அருகமர்ந்த பரம்பொருளோ, அறிவுக்கு விருந்தான அருட்கடலோ, கருவுக்கும் உணவிடும் கற்பகமோ, களங்கமில் அருள்புரி அற்புதமோ, இப்புவி இப்புவி நின் சரணே, நற்பவி நற்பவி சர்க்குருவே. எங்கெங்கோ தேடி அலைந்தேன் தலைவிதி, இன்று யோகமாய பீடத்திலே சரணாகதி. உனக்கென்று ஒரு ஊரும் இல்லையம்மா, அதை கணக்கிட இங்கு எவரும் இல்லையம்மா, இங்கு எவரும் இல்லையம்மா. உனக்கென்று ஒரு ஊரும் இல்லையம்மா, அதை கணக்கிட இங்கு எவரும் இல்லையம்மா, இங்கு எவரும் இல்லையம்மா. புவனேஸ்வரியே உனக்கு ஒரு பெயரும் இல்லையம்மா, அதை வடித்திட வையகத்தில் வார்த்தைகளே இல்லையம்மா. புவனேஸ்வரியே உனக்கு ஒரு பெயரும் இல்லையம்மா, அதை வடித்திட வையகத்தில்
வார்த்தைகளே இல்லை அம்மா. எல்லா ஊரும் உன் ஊரு, எல்லா பேரும் உன் பேரு. இந்த தத்துவம் அறிந்தவர்க்கு தடுமாற்றம் என்பது ஏது? அம்மா புவனேஸ்வரி வாழ்வில் தடுமாற்றம் ஏது? வினையினால் விளைவது மனக்கசப்பு அம்மா, உன் துணையினால் மாறிவிடும் தித்திப்பும் அம்மா. பூமியை வென்றிடலாம் புவனமாதா உன் அருளால், பூலோகம் ஆளலாம் புவனேஸ்வரி உன் அருளால். இது குருதேவர் அருளிய மகிமையான மந்திரம் அம்மா. இவை அத்தனையும் அருள் மாலையாக்கி நாங்கள் தந்தோம் அம்மா. உனக்கென்று ஒரு ஊரும் இல்லையம்மா, அதை கணக்கிட இங்கு எவரும் இல்லையம்மா, இங்கு எவரும் இல்லையம்மா. எல்லா ஊரும் உன் ஊரு, எல்லா பேரும் உன் பேரு. இந்த தத்துவம் அறிந்தவர்க்கு தடுமாற்றம் என்பது ஏது? அம்மா புவனேஸ்வரி வாழ்வில் தடுமாற்றம் ஏது? தாண்டிடலாம் தாண்டிடலாம் தயாபரி தாயே, சம்சாரக் கடலையும் தாண்டிடலாம் தாயே. தாண்டிடலாம் தாண்டிடலாம் சர்வேஸ்வரி தாயே, துன்பக் கடலை தாண்டிடலாம் புவனேஸ்வரி தாயே. இது பரத்வாஜர் அருளிய மகிமையான மந்திரம் அம்மா. இவை அத்தனையும் எழில் மாலையாக்கி நாங்கள் தந்தோம் அம்மா. உனக்கென்று ஒரு ஊரும் இல்லையம்மா, அதை கணக்கிட இங்கு எவரும் இல்லையம்மா, இங்கு எவரும் இல்லையம்மா. எல்லா ஊரும் உன் ஊரு, எல்லா பேரும் உன் பேரு. இந்த தத்துவம் அறிந்தவர்க்கு தடுமாற்றம் என்பது ஏது? அம்மா புவனேஸ்வரி வாழ்வில் தடுமாற்றம் ஏது? மௌன சுவாமி வருகிறார், பயமேது நமக்கு சுவாமி புவனேஸ்வரி இருக்க வேறு புகலிடம் எதற்கு? பரத்வாஜர் சுவாமி இருக்க பகையேது நமக்கு? குருநாதர் மூவர் இருக்க குறையேது நமக்கு? இது குருதேவர் அருளிய மகிமையான மந்திரம் அம்மா. இவை அத்தனையும் மணிமாலையாக்கி நாங்கள் தந்தோம் அம்மா. உனக்கென்று ஒரு ஊரும் இல்லையம்மா, அதை கணக்கிட இங்கு எவரும் இல்லையம்மா, இங்கு எவரும் இல்லையம்மா. உனக்கென்று ஒரு ஊரும் இல்லையம்மா, அதை கணக்கிட இங்கு எவரும் இல்லையம்மா, இங்கு எவரும் இல்லையம்மா.
புவனேஸ்வரியே உனக்கு ஒரு பெயரும் இல்லையம்மா, அதை வடித்திட வையகத்தில் வார்த்தைகளே இல்லையம்மா. புவனேஸ்வரியே உனக்கு ஒரு பெயரும் இல்லையம்மா, அதை வடித்திட வையகத்தில் வார்த்தைகளே இல்லையம்மா.